ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் லெசனில் மூவிங் ஆவரேஜோட அதர் இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம மூவிங் ஆவரேஜ் கூட எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் எம்ஏசிடி. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸும் வச்சு இப்படி நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆவரேஜ் தான் இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்ஏசிடியும் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ நம்ம மேஜராக நம்ம ஒரு நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கிங்கு. ஸோ எம்ஏசி இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெயினான ஃபோக்கஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கூட அடிஷ்னலான இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் வச்சும் எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். போத் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் எதுவாக இருந்தாலுமே சரி, ஓகேங்களா. இந்த ரெண்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்லையும் ஃப்ளாட் மார்க்கெட்லையும் கன்சால்டேஷன் மார்க்கெட்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிஸ்க்கு வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம், எம்ஏசிடி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸிட்க்கு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்எஸ்ஐ அப்படின்றது ஓவர் சோல்டு ஓவர் பாட் அப்படின்னு அதிகமாக ஓவர் சோல்டு ஓவர் பாட் சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஸோ நம்ம 70 அபோவ் இருக்கிறது எல்லாமே வந்து ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவோம். 30 கீழே இருக்கிறதுலாம் வந்து ஓவர் பாட் அப்படின்ற ஓவர் பாட். 70 அபோவ் இருக்கிறது எல்லாமே ஓவர் பாட். இது வந்து ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம் 30 கீழே இருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த மூணு இண்டிகேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் இந்த மூவிங் ஆவரேஜ் அடிஷனலாக இருக்கக்கூடிய 2 இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தல ஒரு முக்கியமான விஷயம். இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சைட்வேஸ் மார்க்கெட்லையும் கன்சால்டேஷன் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1 ரூல். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆர்எஸ்ஐனா என்னன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒரு ட்ரெண்டுடைய ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணுறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 70 அபோவ் இருக்கும்போது அது வந்து ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவோம். 30 கீழே இருக்கும்போது ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆர்எஸ்ஐயை இந்த இதில் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய எக்ஸிட்காக இது யூஸ் பண்ண போகிறோம். ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸிட்காக யூஸ் பண்ண போகிறோம். எம்எஸ்சிடியும் மூவிங் ஆவரேஜஸையும் என்ட்ரிஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து எல்லா நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் வைக்கும்போது 1:1.5 அல்லது 1.25 இந்த ரேஞ்சஸில் நீங்கள் ரிஸ்க் டு ரிவார்ட் வைக்கிறது கன்வீனியன்ட்டானதாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்எஸ் என்ன அப்படின்றது நம்ம பேசிக்க பார்த்துடலாம். ஸோ ஆர்எஸ்ன்றது ஒரு ஆசிலேட்டர், ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அது. ஸோ ஆர்எஸ்ஐயில் 0 to 100 வரையும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து அந்த ஆர்எஸ்ஐ வந்து 70 அபோவ் ரீச் ஆகுதோ அது வந்து ஓவர் பாட், அதிகமான அந்த ஷேர்ஸையோ அல்லது இண்டெக்ஸையோ அதிகமாக பாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆர்எஸ் எப்போல்லாம் வந்து 30க்கு கீழே இருக்கோ அப்போல்லாம் வந்து நிறைய செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்ஐஸினுடைய யூசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோல்டு இருக்கா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸிட் சிக்னலாக நம்ம ஆர்எஸ்ஐனுடைய சிக்னல் தான் நம்ம எக்ஸிட்க்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம 3 இண்டிகேட்டர்ஸ் இந்த சார்ட்டில் பாருங்கள் 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆர்எஸ்ஐ. ஸோ நம்ம வந்து இதுக்காக 14 டே பீரியடை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்ஐயில் செட்டிங்கில் 14 டே ஆவரேஜாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து இண்டெக்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் இது மாதிரி நீங்கள் எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 26 மைனஸ் மூவிங் ஆவரேஜ் 12. இந்த 2 ஆவரேஜ் மைனஸ் பண்ண வரக்கூடியதான் ஒரு லைனு. அடுத்து மூவிங் ஆவரேஜ் 9 இது ஒரு லைன். ஸோ இந்த 2 லைன் எப்பெல்லாம் வந்து கிராஸ் ஓவர் நடக்குதோ
கிராஸ் ஓவர் நடக்குதோ ப்ளஸ் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக எப்போல்லாம் வந்து RSIல 30 கீழ் இருக்கோ இந்த ரெண்டும் மீட் பண்ணுற இடம். ஸோ இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ ஒன்று இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ்லையோ அல்லது ஸ்டாக்ஸ்லையோ வந்து ஓவர் ஓவர் சோல்டான இடமாவும் அந்த RSI இருக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ்ல 9 EMI மூவிங் ஆவரேஜரோட ஸோ இதில் வந்து 50 டே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 50 டேஸ் 200 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் அல்லது 9 டே மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல RSI கூட கிராஸ் ஓவர் ப்ளஸ் ஓவர் சோல்டு ஏரியா ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு மினிமம் இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் அல்லது 5 மினிட்ஸில் அல்லது 10 மினிட்ஸில் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9 இஎம்ஐஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ 9 இஎம்ஐஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கணும், ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும், RSIயில் ஓவர் சோல்டு ஏரியாவாக இருக்கணும். ஸோ இது 3 மீட் பண்ணும்போது நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:1.25. ரிஸ்க் வந்து ஒன் வைக்கிறோம், ரிவார்டு வந்து 1.25 அல்லது 1.5 வைக்கிறோம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட மேஜர் இண்டெக்ஸினுடைய ஹெவி பர்ஃபார்மன்ஸும் வாட்ச் பண்ணுறோம். அது எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கும்போது இந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வின் ரேஷியோ ரொம்ப ஈஸியாக இது பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, அடுத்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70, அதாவது RSIயில் வந்து 70 எப்போல்லாம் ரீச் ஆகுதோ அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மூவிங் ஆவரேஜ் வித் RSI ப்ளஸ் MACD கிராஸ் ஓவர், RSIயில் ஓவர் சோல்டு ஏரியா ப்ளஸ் மூவிங் ஆவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 EMIக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா எப்போல்லாம் வந்து மீட் ஆகுதோ நீங்கள் அப்போல்லாம் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ட்ரேடிங் என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 70 ரீச் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துலேருந்து எக்ஸிட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 1:1.1 ரிஸ்க் ரிவார்டு வந்து 1.25 to 1.5 வச்சிங்கன்னா இதுக்கான பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.